எக்ஸாம் டெய்லி சேனலுக்கு மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு, வாரம் 6 நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என அறிவிப்பு, மாதம் 2 சனிக்கிழமைகள் விடுமுறை அளிக்க கோரிக்கை. இந்த 3 விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கொரோனா பரவல் பாதிப்பு படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. மறுபுறம் தொடர்ச்சியான தளர்வுகளால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது. இதற்கிடையில் பொதுத் தேர்வை கருத்தில் கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டன. உரிய கோவிட்-19 முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உடன் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 8ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டன. பாடத்திட்டத்தை விரைந்து முடிக்க உதவும் வகையில் வாரத்தில் 6 நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு பதவி உயர்வு பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் சார்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கு மனு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தகவல்கள் ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. அதில் ஜாக்டோ அமைப்பு மூலம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக பதவி உயர்வு மற்றும் பணி ஓய்வு பலன்கள் பெற முடியாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ததற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என சங்கத்தினர் கூறியுள்ளனர். இதனால் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. எனவே மாணவர்கள் நல்ல மனநிலையில் கல்வி கற்க உதவும் வகையில் மாதத்தின் முதல் மற்றும் 3வது சனிக்கிழமை விடுமுறை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. நம்ம சேனலை பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.